அச்சு கவனம் அப்படி நின்று ஒரு ஃபோர்ஸ் கொடு பின்னாலே திரும்ப நில்லு அச்சு பின்னு கொஞ்சம் பாரு அப்படி நில்லு ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னாரில் இருக்கக்கூடிய கோட்டையை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இவ்வளோ நாளாக இங்கே தான் இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோட்டையை போய் பார்த்ததே கிடையாது. ஓகே, நம்ம இன்றைக்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னார் பாலம். நீங்கள் மன்னாருக்குள்ளே வாரதா இருந்தால் இந்த பாலத்தை கடந்து தான் நீங்கள் மன்னாருக்குள்ளேயே வரணும். இந்த பாலத்தில் இருந்து நம்ம மன்னாரை பார்த்தோன்னு சொன்னால் அவ்வளோ அழகாக இருக்கும். சன் செட் ஆகிற நேரமும் கூட. அதனால் இந்த பாலத்தில் இருந்து நம்ம மன்னாரை பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நம்ம இந்த பாலத்தை ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாலத்துக்கு மேலே ஏறியாச்சு. பாலத்தில் இருந்து பார்த்தாலே மன்னார் கோட்டை விளங்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியன் மறையிற நேரம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த வியூ. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பார்த்துட்டு நம்ம கோட்டை இந்த பாலத்துக்கு கீழே தான் இருக்குது. நம்ம இந்த பாலத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம கோட்டைக்கு திருப்பியாச்சு பைக்கை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோட்டைக்கு போகணும்னு தோணிடுச்சு. ஆனால் கோட்டை எந்த டைமில் திறந்துருக்கும், எந்த டைமில் கோட்டையை பார்க்கணும், எந்த டைமில் மூடுவாங்க அப்படிங்கிறது தெரியாமல் போச்சுது. சொன்னால் நிறைய பேர் கோட்டையை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. கோட்டையை மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதோடே நம்ம இவ்வளோ நாளாக இந்த கோட்டையை பார்க்கணுன்னு தோணவே இல்லை. இப்போ தான் சரி நம்ம கோட்டையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். மூடிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்தாச்சு. இனி சும்மா என்னென்னு வீட்டுக்கு திரும்பி போகிறது. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருக்கு மரம் இருக்குது. நம்ம பெருக்கு மரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெருக்கு மரத்துக்கு வந்தாச்சு. ஆனால் இங்கே பார்த்தோன்னு சொன்னால் பெருக்கு மரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் நம்ம வளமையாக பார்க்குறது தான் இந்த மரத்தை. என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு சொன்னால் ஏன்னு சொன்னால் நான் அடிக்கடி பார்ப்பேன். அப்போ இலையெல்லாம் காஞ்சி ரொம்ப மரம் ரொம்ப மொட்டையாக இருக்கும் பார்க்குறதுக்கு வெறுமையாக. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மரம் ரொம்ப செழிப்பாகவே பச்சையாக நல்ல செழிப்பாகவே இருக்குது, நிறைய இலைகளோட. ஆனால் இந்த மரத்தை பாருங்களேன், அவ்வளோ ஒரு அகலமான ஒரு மரம். இந்த மரத்தினுடைய கிளைகளும் பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குது. இந்த மரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 700-800 வருடங்களுக்கு பழமையான ஒரு மரம் தான் இந்த மரம். இங்கே ஏன் இந்த மரம் நடப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோமானால், அரபியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வியாபாரிகள், அரபிய வியாபாரிகள் இலங்கைக்கு வந்ததாகவும் இந்த மரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டகங்களுக்காக கொண்டு நடப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ரொம்ப பெருசாகி அச்சுவை தேடி தான் வந்தீங்க. பசிக்குது போலடா அதுக்கு. இந்த மரத்தினுடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் 21.1 மீட்டர் ஆகும். இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10.5 மீட்டர் ஆகும். இந்த மரத்துக்கு நம்ம பெருக்கு மரம்னு சொல்கிறோம். ஆனால் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அது என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா பயோபாப் அப்படின்ட்டு இந்த மரத்துக்கு இன்னொரு பேரும் சொல்லப்படுது.
இதுதான் இந்த மரத்தை பற்றின தகவல்கள். மன்னார் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரம் மட்டுமல்ல, நிறைய மரங்கள் இருக்குது. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மரங்களோட இந்த மரத்தை நம்ம வந்து ஒப்பிட்டு பார்த்தோமானால் இந்த மரம் வந்து இந்த மரம் தான் இந்த மன்னார் மாவட்டத்துக்குள்ளேயே ரொம்பவும் ஒரு அகலமான மரம். ஏன்னு சொன்னால் மற்ற மரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை விட அகலம் குறைஞ்சது தான். ஆனால் மற்ற மரங்களை விட இந்த மரம் வந்து ரொம்பவும் ஒரு அகலமான ஒரு மரம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக வந்து இந்த மரத்தை பார்ப்பதற்காகவே நிறைய பேர் வந்து இந்த மரத்தை பார்க்கறதுக்காக ஒவ்வொரு ஊர்களில் இருந்தும் நாடுகளில் இருந்து கூட இந்த மரத்தை பார்க்கறதுக்காக இங்கே வருவாங்க. அவ்வளோ வந்து ஒரு ஃபேமஸான ஒரு மரம் இந்த மன்னாரில் இருக்கக்கூடிய இந்த பெருக்கு மரம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த மரத்தையெல்லாம் பார்த்துட்டு ஆக்கிஃபும் அக்ஷத்தையும் வச்சு இந்த மரத்தில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அப்படியே வந்து நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆமாம், மன்னார் கோட்டையை பார்க்குறதுக்காக வந்தோம். கடைசியில் பெருக்கு மரத்தை பார்த்துட்டு போகிறோம். சரி, இன்னொரு நாளைக்கு வந்து நம்ம வந்து மன்னார் கோட்டையை போய் பார்ப்போம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.